ஓம் 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 ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, உண்ணாமலை அம்மைஜி. உலகமே ஒரு தாய் தாய் தாய். உலகமே ஒரு கோவில், ஒரு கோவில், ஒரு கோவில், ஒரு கோவில், ஒரே ஒரு கோவில். இந்த உலகம் என்னும் ஒரு கோயில். இந்த உலகத்தில் பிறக்கும் அருட்பெரு ஜோதியே இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை நாட்டுக்கும் ஒளி. எத்தனை நாடு? 193 நாடோ 95 நாடு இருக்குங்காங்க. அத்தனை நாட்டுக்கும் ஒளி. யாரு ஒளி பிறக்கலைன்னா உலகம் இருக்குமா? நாடு இருக்குமா? இந்த உலகம் தெரியுமா? இறைவன், காட் காட். உலகமே தாயாக இருக்க, கருவாக இருக்கக்கூடிய உலகத்திலே ஒளியாக பிறக்கிறார் அருட்பெரு ஜோதி. மெஞ்ஞான ஒளியாக பிறக்கிறார் காடு. அறியறியாவா? அவர் இல்லைன்னா விதை முளைக்குமா? மழை பெய்யுமா? காத்தடிக்குமா? என்னையா இருக்கும் இந்த உலகத்தில்? யாரால் வாழ்கிறோம் என்று பார், யார் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாதோ என்று பார். அவர்தான் காடு, இறைவன். விண்ணிலே மெஞ்ஞான ஜோதியாகவும், மெஞ்ஞான ஜோதி. உனக்கு ஞானம் கிடைக்கிது அந்த கடவுளால். அவர் தானே உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற கற்சிலையா பார்த்துக்கிட்டு இருக்கோனிய? மனிதன் கூட எவனும் பார்க்க முடியாது. மனிதன் கூட பேச்சு சர்க்கரையாக இருக்கும், அவன் செயல்களை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். பார்க்க முடியுமா? கற்சிலையும் பார்க்காது, மனிதனாலும் பார்க்க முடியாது. அவனா சொன்னா தான் உண்மை. இன்னைக்கு உண்மை பேச வேண்டிய இடத்துல பூரா பொய்ய பேசிக்கிட்டு இருக்கான் நீதிமன்றத்தில். நீதி எங்கே போச்சு? நீதி எங்கே போச்சியா? எங்கே போச்சு? நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, கடமை இல்லை, மனசாட்சி இல்லை. சாமி, மனிதன், இந்த மனித பிறப்புங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான பிறப்பு, புனிதனான பிறப்பு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு வாழ வேண்டிய மனித ஈனம் இல்லை. மனிதனை மனிதன் சீர்குலைத்து கொண்டு, மனிதனை வாழ விடு, மனிதனை வாழ விடு, ஆள விடு. ஏன் நீ மட்டும்தான் நாட்டை ஆளணுமா? இன்னைக்கு நல்ல அரசியல்வாதிகளும் அதிபர்களும் இந்த உலகத்திலே இல்லாததினால், பதவியிலே இல்லாததினால் இன்னைக்கு மக்களுக்கு போராட்டம். இறைவன் சந்தோஷமாக வாழ படைத்த இந்த உலகம் இந்த மனித இனத்துக்கே நரகமாகிவிட்டது. அழித்து கொண்டு இருக்கிறான். இயந்திரத்தை கொண்டு பாருங்க, இன்னைக்கு நாட்டில் நடக்கிறது பாருங்க ஐயா. இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோசமான ட்ரம். மனிதநேயம், மனசாட்சி, கடமை உணர்வு இல்லாத, என்ன சொல்ல, இந்த அமெரிக்காவிலே அதிபராக இருந்ததினால் இவர் வந்ததிலிருந்தே நாட்டுக்கு சனியை முடிச்சிட்டான். அடுத்தால பிடிக்க போது அந்த நாட்டுக்கே பிடிக்க போகுது. எதுக்கு? அமெரிக்காவே பிடிக்க போகுது சனி. இவன் ஏவனா அந்த சனி இவனை பிடிக்க போகுது. பாருங்க ஐயா, இன்னைக்கு கேஸ் இல்லாமல், பெட்ரோலிய பொருட்கள் இல்லாமல் இந்த மக்கள் படும் அவஸ்தையை. இன்றைக்கு இந்த என்ன நாடு? இஸ்ரேலும் அவர்கள் கூட்டாளி அமெரிக்காவும் இணைந்து ஈரான் நாட்டை
அந்த எண்ணெய் பல நாடுகளுக்கு எண்ணெய் கேஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கொண்டிருந்த கொடுத்து கொண்டிருந்த ஒரு சகோதர நாடியா. சகோதரத்துவம் எங்கேயா இருக்கு? இவனோ சண்டை போட மக்கள் வாழ்வு சீரழியணுமா? இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆளவும் விடமாண்டிய, வாழவும் விடமாண்டிய. என்ன என்ன ஆட்சி நடத்துறியா? ஆட்சி தாய்க்குளம் தாய்க்குளம் என்னையா தாய்க்குளம்? தாய்க்குளம் உலகமே ஒரு தாய். இந்த மண்ணில் பிறந்த அத்தனை தாயா தாயா தாய். தாய்க்குளம் மாதா அன்னை தாய் என்று கூறுவோம். அந்த தாய்க்கு விடுதலை கிடைச்சிருக்கா? விடுதலை கிடைச்சிருக்கா? நான் கேட்குறேன் ஐயா. ஆண் பெண் சமத்துவம், சமூக நீதி, சமத்துவம் தான் ஐயா. தாய் இந்த ஆணை பெற்று வளர்த்து ஆளாக்கி விடுவது யாரையா? ஆணையோ பெண்ணையோ? அவதான் பெத்தா, அந்த தாய் தான் பெத்தா. பெற்று வளர்த்து ஆளாக்கி விடுவது யார்? ஒரு அன்னை. அந்த அன்னைக்கு மதிப்பு இருக்காயா இன்னைக்கு நாட்டில்? இல்லையே, மதிப்பே இல்லை, மதிப்பே இல்லையா. சும்மா என்றைக்கு வரதட்சணை ஒழியுதோ அன்று சமத்துவம். ஆண் பெண் வரதட்சணை ஒழிஞ்சிச்சு டோட்டல். வரதட்சணை வாங்கிறதுக்காக அவன் பிறந்தான். ஆண் பெண் என்றும் இன்பத்தை அனுபவித்துட்டு வாழ்ந்து வளர்ந்து கிழவன் கிளவியாகி இந்த மண்ணுக்குள்ளே உரமாக போகிற நீ என்ன நிரந்தரமாக வாழ போறியா? எவன் தான் வாழ போகிறான் அந்த பூமியில்? ஒருத்தனும் வாழ முடியாது, ஒருத்தனும் வாழ முடியாது. வாழ விட்டானா? அது போல் தாய்க்குளம். பஸ்ஸில் பெண் வீதிக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குமா? இன்னைக்கு பாருங்கள், பெண்களுக்கு ஓட்டு போடுதவங்களுக்கு. பஸ்ஸில் அவர் சொன்னார், பெண்கள் மட்டும் இந்த பஸ்ஸிலே ஓசியிலே இலவசமாக காசு கொடுக்காம நோட்டு கொடுக்காம ஓசியிலே போகலாம், பெண்கள் எல்லாம் போகலாம். அடுத்தால அரசையால் ஓட்டுட்ருக்காங்க இல்லையா? ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க. அடுத்தால இப்போ அடுத்தால ஒரு ஐயா சொல்கிறாரு, அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு? ஆண்களும் பஸ்ஸிலே போகலாம். ஆணும் பெண்ணும் பஸ்ஸில் போகலாம், டவுன் பஸ் அவங்கவுங்க போகக்கூடியது. அடுத்தால இப்போ வந்தார் ஒரு ஐயா, புதுசாக வந்திருக்காரு. அவரு இப்போ தான் ஆட்சிக்குள்ளே இறங்குறாரு. இன்னும் ஒரு தேர்தலில் அவர் போட்டிக்கிட்டதும் கிடையாது. போட்டிகிட்டு இருக்காரா ஐயா? இல்லையே. முதல் பெண்கள் எங்கனாலும் போகலாம், நீங்கள் எங்கனாலும் போகலாம் பஸ்ஸிலே. ஆனால் ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு தான். ஆனால் இந்த பூமியிலே வீதிக்கு வந்த பெண்கள் எவ்வளவு இருக்காங்க தெரியுமா ஐயா? தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே வயதானவர்கள், இளமையில் உள்ளவர்கள், பாவம் ஐயா, பாவம். பெண் பாவம் சும்மா விடாத ஐயா. ஆண் பரவாயில்ல, அம்பாடு சுற்றிட்டு எங்கேயாவது படுத்து உருண்டு எதிர்ச்சிட்டு போயிடும். ஆனால் பெண் பாவம். அப்படி வீதிக்கு வந்த அந்த பெண்களுக்கு சரியான பாதுகாப்புண்டா? எவ்வளவு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா? வீட்டில் படுத்திருக்க பெண்ணுக்கே அங்கே சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான சட்டம் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. என்ன சட்டம் இருக்குது? வீட்டில் இருக்க பொண்ணுக்கு இல்லாத வீதியில் இருக்க, அதுவும் போதை அடே வாரம். பெண்ணை பார்த்தவுடன் அவளை ஒரு தாயாக, சகோதரியாக நினைக்கவில்லை.
அவளை ஒரு காமமாக பார்க்க காமப்பு மோகம் மோகம். அவனவன் மனைவியோடு படுத்தெரிஞ்சாம்னா அது மோகம். அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்டேயோ அல்லது எந்த நேரமும் அது தவறு, பெரிய தவறு, கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி போதையில் வாரம் பார்த்த உடனே என்ன நடந்துக்கிட்டியா இருக்கு? கற்பழிப்போடு விடுதானா? கற்பழித்து அவளிடம் இன்பத்தை அனுபவித்து விட்டு கொன்ற குவித்து கொண்டே இருக்கிறான் அந்த தமிழ்நாட்டில். தடுக்கப்படவில்லை. அப்போ அந்த வீதிக்கு வந்த அந்த பெண்களுக்கு, அந்த தாயினத்துக்கு, அந்த தாய் குலத்துக்கு இல்லை, வாயிலேயே பேசுகிறார். தாய்க்குளம் 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 ஓட்டுக்க வேண்டி இலவசம். எத்தனை ஆம்பளை ஓட்டு வேண்டாமா? அப்போ ஆம்பளை யாரும் ஓட்டு போடாதீங்க. பெண்ணிற்கு சமமாக ஆணிற்கும் எல்லா சலுகையிலும் இருக்க வேண்டும். அதான் சமத்துவம், சமூக நீதி. பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரே நீதி, ஒரே நீதி. இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கற்பழித்து கொண்டு சாக்கு முட்டையிலே கொண்டு போடுறாய்யா. இது தர்மமாய்யா? தர்மமா? அவளை கற்பழித்து இன்பத்தை அனுபவித்து அவளை கொன்று சாக்கடையிலே பிணம், கிணற்றிலே சாக்கு மூட்டையிலே பிணம், குளத்திலே பிணம், குட்டையிலே பிணம். பிணம் பாவத்தின் அரங்கேற்றம். எவ்வளவு கொடுமை ஐயா! அதை தடுத்து நிறுத்தினார்களா? தாய்க்குலன்னு எவனும் பேசாத. சரியான தண்டனை இன்னைக்கு வருதான், அதுக்கப்புறம் நடக்காது. தண்டனை சரியில்லை. உயிர் அவளை கற்பழிச்சாலே, அவள் மானத்தை வாங்கிட்டாலே மானம் வெறுப்பாயி அவள் என்ன எப்படி இருக்கும்? மரண தண்டனை கொடுக்கணும். டச் பண்ணாமனாலுமே எவனாக இருந்தாலும் சரிதான். அதுதான் ஆண்டவன் சட்டம். யார் சட்டம்? ஆண்டவன் சட்டம். உயிருக்கு உயிர். ஏன் அவனை கொண்டு நீ உயிர் வாழணுமா? உனக்கு சோற போடணுமா? ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. பெண்ணை கற்பழித்தாலும் மரண தண்டனை. மானம் உயிருக்குமே. எத்தனை பேர் செத்துருக்கா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தாலி கட்டியது முதல் சமாதி வரை இணை பிரியாமல் வாழ வேண்டும். வைப்பாட்டி வைக்கக்கூடாது எவனும். இவர் எத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு முடியலைன்னு அடுத்தால ஒரு பொண்ணை கெட்டுதான். எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. தாய்க்குளம் தாய்க்குளம் வீதிக்கு வந்த அந்த பெண்களுக்கு ஆங்காங்கே அரசு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்ட்டு அரசு பேர் போடணும். அரசு பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்ட்டு ஒரு பெண் கூட வீதியில் படுக்கக்கூடாது. ஒரு பொண்ணு கூட வீதியில் படுக்கக்கூடாது. அவர்களுக்கு அத்தனை பேருக்கு அடைக்கலம் கொடுத்து, அவர்களுக்கு 3 நேரம் உணவு, டீ கொடுத்து, மாதம் 1500 ஒரு 1000 ரூபாயோ ஒரு செலவுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எந்த தாயாவது வீதியில் படுத்து இனி கற்பழிப்போ என்ன நடக்கு தெரியுமா ஐயா? படுத்திருந்தா ஒரு போரையை போட்டு அந்த பெண்ணோடு சேர்த்து இவனும் படுத்துக்கிட்டு தான் மூடிடுதான் ஐயா. வெளியில் தெரியா பார்க்க ஒரு போரோ தான் ஏதோ படுத்திருக்காங்க. பெண்ணை கொடுமை இருக்கக்கூடாது. பெண்களுக்கு முதல்ல ஒரு பெண் கூட அது மாதிரி வீதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மக்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பற்றி அன்னைக்கு பார்த்தேன். செருப்பு கூட மிஞ்சமால், செருப்பு, செல்ஃபோனு, அவர்கள் வைத்திருக்கும் பொருட்களை எல்லாம் களவாடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஐயா. அப்போ கணவன் மனைவி என்று குடும்பத்தோடு வாழவர்களுக்கு வீடு கட்டி கொடுயா. யாருக்கு வீடு கட்டி கொடுக்கணும்? அப்போ அவங்களுக்கெல்லாம் ஓசியில் எல்லாம் கொடுப்பிய. ஓசி அங்கே ஒரு பக்கம் பெண்களுக்கு. அப்போ வீதிக்கு வந்த பெண்கள் மனிதர்கள் இல்லையா? பெண் அல்லவா? என்னய்யா என்ன? நீ ஓசிலாம் ஒன்று கொடுக்க வேண்டாயா. நாடே நாசமாக போயிடும் பொருளாதாரத்தில். இந்த தமிழ்நாட்டில் போட்ட இந்த இலவச ஓசி திட்டம் இன்னைக்கு கர்நாடகா எல்லா மாநிலத்திலையும் பரவிட்டியா? இங்கே போட்ட விதை, இந்த சூனிய விதை. ஓசி இருக்கக்கூடாது. பஸ் சார்ஜை குறையா?
பஸ் சாட்சியை குறை, அதை செய் முதல்ல. இந்த ஓசியில் போகிற காசுக்கு, இந்த வீதியில் இருந்த மக்களுக்கு, அந்த ஓசியில் பஸ்ஸில் கொடுக்குற அந்த ஒவ்வொரு மக்களும் கொடுக்குற அந்த காசுக்கு இந்த வீதியில் வந்த பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கலைன்னா நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அரசு ஆட்சி அல்ல. திருடு 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 திருடு. எப்பா எவ்வளவு பொருட்கள் திருடு போய்யா உண்மையா. அரசாட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும். எப்படி இருக்காங்க? பறிக்கிறதுலாம் குறியா இருக்காங்க, காக்கிறதுல இல்லை. பாவிகளை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். தீமைகளை ஒழிக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். தமிழ்நாடு சனியம் பிடிக்குதா? சனிய பிடிக்குதா மீண்டும் அல்லது விலகுதா? தேர்தல் முடிவு செய்யும். தான் வீதிக்கு வந்த இந்த அன்பு சகோதரிகளுக்கு விடியல் ஆணுக்கும் வேண்டும். யாருக்கும் வேணும், ஆணுக்கும் இதேமாரி வேணும். பாவம் ஐயா, மனம் வெறுத்து வேதனைப்பட்டு நல்ல ஒரு அன்பு இணைப்பு பரிமாற்றம் கிடைக்கலன்னு உடனே வீதிக்கு வராயா. சாவாமல் வீதிக்கு வந்துட்டான். ஏன்னா அவன் உயிர்னு இருக்கணும்னு இருக்குது, இல்லைன்னா செத்துருவான். அவன் உயிர் இன்னும் வாழன்னு இருக்கு. அதனால் வீதிக்காக வந்து வாழ்ந்து விட்டு சாவோமே என்று வீதிக்கு வந்தவன். அவர்களுக்கும் இந்த பெண்களைப் போல அரசு துறவிகள் பாதுகாப்பாக, அரசு துறவிகள் பாதுகாப்பாக. அவங்களுக்கும் 3 நேரம் நல்ல உணவு, டீ, காஃபி, யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க. மாதம் அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கலாம். ஓசியில் வேண்டாம். என்ன ஓசி கஷி, பஸ் சார்ஜை குறைக்க எந்த ஓசியும் வேண்டாம். அடுத்தல இவர் பிரிட்ஜு தாரன்ட்டார். பிரிட்ஜை நல்ல வெயில் காலம் என்ன பிரிட்ஜி. அடுத்தல அவர் நான் வாஷிங் மிஷின் தாரம்பார். என்ன மிஷினு? வாஷிங் மிஷின் தாரேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களுக்கு ஸ்டீல் கட்டிலும் மெத்தையும் தலைவாணியும் தருவாங்க, பீரோல் தருவாங்க. ஏலம் போய்கிட்டே இருக்குமையானு கூட்டிகிட்டே இருக்குங்க. ஏலம் கூட கூட நாட்டின் பொருளாதாரத்துக்கு வெட்டு வச்சு பதவிக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடாத. போடியா சீமானுக்கு. சீமான் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர். அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க ஐயா, அந்த கட்சிக்காது. நாம் தமிழர். மற்றவங்களாம் என்ன பேர் வச்சுருக்கான்? இந்த அல்வா கொடுக்குற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. துணை போகாதீர்கள். சீர்குலைந்து விடும். நாடும் சீர்குலைந்து, நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்துட்டால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சீர்குலைஞ்சிடும். இன்றைக்கி பாருங்கள், பொருள் கிடைக்கலன்னு தட்பானோன்னு என்ன விலை சிலிண்டர் ஓசியில் வேண்டாம். வேண்டாயா ஓசியில் சிலிண்டர் விலையை குறையா. இப்போ இருக்கிற விலையிலேருந்து பாதியை குறையா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 300 ரூபாய்க்கு தருவோம், 400 ரூபாய்க்கு தருவோம். ஏன் வந்தால் தான் தெரியல. பாதிக்கு பாதி குறைக்கப்பட வேண்டும். அடுத்தால வந்து இந்த வியாபாரிகளுக்கு, கடை வியாபாரிகள் இருக்காங்களே நிறையா, நெருப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லையா. நெருப்பு அந்த நெருப்புக்கு போகிற செலவு என்ன? இது மாதிரி கடை வைத்திருப்பவர்கள், டீ கடை, ஹோட்டல், மினி ஹவுஸ்னு அவங்களுக்கு பாதிக்கு கீழேயும் குறையா. அப்போ தான் ஐயா விலைவாசிலாம் குறையும். இப்போமே டீலாம் விலை எங்கேயோ போயிட்டுக்கு நல்லாவே இல்லை. என்ன தரம் இருக்குது? ஒரு மயிரும் இல்லை தரம். கடை வியாபாரிகளுக்கு பாதிக்கு இங்கெல்லாம் குறையா.
அதே மாதிரி ஆடுகளுக்கு போட இறைகள் மாட்டுத் தீவனம் குறையா குறையா எல்லாத்தையும் விலைவாசியை குறைக்க பாருங்க. வேட்டி சேலை இல்லாமையாம இருக்கீங்க நீங்க, என் அன்பு சகோதரிகளே, என் தாய்க்குலமே. சேலை இல்லாமையாம இருக்கீங்க. வேண்டான்னு சொல்லுங்கம்மா. நீ சேலையை கொடுத்தது போதும். 1000 ரூபாயும் கொடுப்பாரான், பட்டு புடவையும் கொடுப்பாரான். யாஹா ஆஹா. ரொம்ப அறிவாளிகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள். ரொம்ப ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. போடுங்கம்மா சீமானுக்கு. வரட்டும்மா, ஒரு பாப்மே விட்டு தான் பாப்மே. பல முறை களத்தில் இருக்கிறார். தேர்தல் திருவிழாவிலேயே அவர் கலந்து கொண்டு இருக்கிறார். இந்த தேர்தலில் அவருக்கு போட்டு 5 ஆண்டுகள். எத்தனை வருஷம்? 5 வருஷம்தான். அடமானம் வைக்காத இந்த அரசியல்வாதிக்கு. அரசு ஆட்சியாக நடக்கு, எல்லாம் அரசியல்வாதி பேர் தான் இருக்குது. அவங்க காட்சி தான். இறைவன் நாமத்துக்கு அங்கே இடமே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதை. அறிவுள்ள ஞானமுள்ள தமிழ்நாட்டு மக்கள். ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையாண்டி, உண்ணாமலை அம்மைக்கு அருள் புரிவது ஆண்டவையா. இன்னைக்கு நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்? கடவுளே, பைத்தியமா? நிறைய பேர் பைத்தியம்னு சொல்லுவான். அப்போ நான் என்ன பைத்தியமா? உங்கள் தோழர் அருள்ஜோதி மைந்தன். காட் பிளஸ் யூ. இறைவன் என்று உங்கள் மனதோடு இருக்காரியா. கொஞ்சம் சிந்திச்சு பாரியா. உன்னை நீ எப்படி இயங்குகிறன்னு பாரு. ஒவ்வொரு நாள் உன் இயக்கத்தை பார் பார் பார். இந்த உள்ளம் அதில் சிந்திக்க சொல்வதை பார். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டதுன்னு சிந்திக்க தூண்டுவதை பார். கொஞ்சம் கொஞ்சமாக அறிப்பார். யா, காட் பிளஸ். நான் இப்போ பேசிக்கொண்டிருப்பது திருநீர் அண்ணாமலை. இறைவன் எனக்கு நிறைய உணர்த்தினது. ஒரு எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் அறிவாய், உணர்வாய்.